Hi friends, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பரோட்டா பிடிச்ச எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் சிக்கன் சால்னா செஞ்சுருந்தேன். அந்த மதுரை சிக்கன் சால்னாவை வச்சு நான் இந்த கொத்து பரோட்டா செஞ்சுருக்கேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மதுரை ரோட்டு கடையில் செஞ்ச சேம் மெத்தடு. ஸோ மதுரை ரோட்டு கடையில் கிடைக்கிற பரோட்டாவோட அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரோட்டா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பரோட்டா, முட்டை, பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி, எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, பீஸ் எதுவும் இல்லாத பிளெயின் சிக்கன் சால்னாவை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி தழை. உங்களுக்கு சிக்கன் சால்னாவோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இது மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா. ஒரு பவுலில் 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே ஓகேவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பரோட்டாவை நம்ம பிச்சு போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இது மீடியம் சைஸ் பரோட்டா, அதனால் 3 எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் இல்லாட்டினா இரும்பு சட்டியில் நீங்கள் வெங்காயம், அதுக்கு மேலேயே தக்காளியை கையாலே நசுக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். இது மேலே எண்ணெயை ஊற்றி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப இதை வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா கூட போதும். இதில் பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கும். நீங்கள் வேணும்னா வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நல்லா அப்படியே கொத்துனாப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டு இப்போ நல்லா குக் பண்ணிக்கலாம். எக்கு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் மீடியமுக்கும் கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம். முட்டை ஒரு பாதி வேகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகிட வேணாம். ஒரு 50லேருந்து ஒரு 60% வெந்திருந்துச்சுன்னா போதும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சுருக்க பரோட்டா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது மேலே அப்படியே நம்ம மேலாப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம எக்கு ஹாஃப் தான் குக் ஆகிருக்கும், அதனால பார்த்திங்கன்னா இதோட நல்லா கோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். பரோட்டா நல்லா வெந்து வரும்போது அதே சமயத்தில் முட்டையும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு லேயர் அது மேலே வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃப்ரை ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா தோசைக்கரண்டியை வச்சு அப்பப்போ கொத்தி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா, அதுக்கப்புறம் எக்கு, நம்ம போட்டிருந்த பரோட்டா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் ஆகும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் சால்னா பிளெயின் சால்னாவை அது மேலே ஊற்றிக்க போகிறோம். ஸோ சிக்கன் பீஸ் எதுவும் இருக்க தேவையில்லை, வெறும் பிளெயின் சால்னா ஊற்றினாவே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தும் போது அது கரெக்டாக வராது. போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ஓகே, பட் நம்ம சால்னாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போன் சிக்கன் தான் போட்டிருப்போம். அதனால் பீஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற ஒரு டம்ளரோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கிற பொருளை வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலி இந்த பேனில் செய்கிறது காரணம் என்னென்னா, இந்த பேனில் கொஞ்சம் ஓல்டு பேன் தான், அதனால ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இதில் பண்ணுறேன். நீங்கள் இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சு பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லா ஈஸியாக வரும். இது மேலே நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்ம ரோட்டு கடையிலலாம் செய்கிற மாதிரியான பரோட்டா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் தான் இதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற பரோட்டாவோட டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதுவே நீங்கள் சால்னா இல்லாமல் கொத்து பரோட்டா செய்யணுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. அதை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சால்னா இல்லாமல் எப்படி கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்ற ரெசிபி நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு பரோட்டா. இதுக்கு கண்டிப்பாக சால்னா போட்டு செய்யும் போது தான் ரொம்ப அந்த டேஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொத்து பரோட்டாவை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரைத்தா, அதுக்கப்புறம் சால்னா, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.